அப்போ இது எல்லாம் பார்க்கும் போது அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த யமனுடைய அந்த அந்த நெருப்பு, யமன்லேருந்து ஒரு நெருப்பு புறப்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து மஹஷரை நோக்கி மக்களை வந்து ஒன்று திரட்டும். இப்போ இந்த விஷயத்துக்கு கூட அல்தாஃபி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். ஏன்னா மஹஷருங்கிறது அது கிடையாது, கரெக்டாக சொல்கிறார். நானும் அதான் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், மஹஷருங்கிறது எப்படிங்க பாசிபிள்? ஏன்னா வந்து இப்படியே மக்கள் நெருப்பு வந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆனோன்னா மஹஷரா கிடையாது. அந்நாளில் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், சூர் ஊதப்படும், எல்லா வானம் பூமியும் அழிக்கப்படும், மறுபடியும் இன்னொரு சூர் ஊதப்படும், மறுபடியும் எல்லாமே படைக்கப்படும். அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வந்து மழையிலிருந்து அந்த செடி முளைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் முளைச்சி வருவாங்க. ட்ரெஸ் இருக்காது. அந்த நாள் தான் மஹஷருடைய நாள். ஹஷருடைய நாள் வந்து அதுதான். அப்போ அந்த நாளில் வந்து இது தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த இந்த நிழலை தவிர வேற அரசுடைய நிழலை தவிர வேற நிழல் இருக்காது. அப்போ இதுதான் மஹஷரை நோக்கி திரட்டுறது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமன்ல வந்து இந்த மாதிரி ஒரு பவர் எமர்ஜ் ஆகும் போது, அதாவது இந்த நெருப்பு சார்ந்த ஆயுதங்கள் இவர்கள் பயன்படுத்தி தாக்குதல் தொடுக்கும் போது மஹஷர் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்மளை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது.